ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள்ட்ட எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு வந்து நம்ம ரத்த கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு சண்டே எங்க வீட்ல மட்டன் வறுவல், ரத்த கூட்டு, இன்னைக்கு நெஞ்செலும்பு கறி சூப்பு எல்லாமே நான் வீடியோஸ்ல தான் அப்லோட் பண்ணுவேன் பாருங்க. சரி, இன்னைக்கு கல்யாண வீட்ல எல்லாம் செய்யற ரத்த கூட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சரி வாங்க, அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு காமிக்கிறேன். அதுக்கு வந்து ரத்தம், ஈரல், கொழுப்பெல்லாம் எடுத்து வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ரத்தத்தை வந்து வேக வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி அதுவும் வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கேங்க. புதினா, கருவேப்பிலை. அரைக்கிறதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடல, கொஞ்சம் நடக்கடல போட்டிருக்கேங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்க, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எந்த எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிக்கங்க. சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அதெல்லாம் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய், வெங்காயம், நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த அளவு போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. எங்க ஊர்ல எல்லாம் எங்க கல்யாணம் நடந்தாலும் இந்த ரத்த கூட்டு கம்பல்சரி நம்ம சாப்பாட்டுல இருக்கோங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்டா. நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்க நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம அந்த பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வேக வைக்கிறதுக்கும் போட்டிருக்கோம். இதுலயே நம்ம அந்த ரத்தத்தையும் போட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, கொழுப்பு, ஈரல், ரத்தம் எல்லாத்தையுமே போட்டு வதக்கிக்கலாம். அதோட சாரிங்க, அதுக்கப்புறம் மைக்கில் சார்ஜ் இல்லாமல் கட் ஆயிடுச்சுங்க. சரி, நம்ம ரத்தம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் கொழுப்பை இதில் தனியாக போட்டேங்க. நீங்கள் தனியாகவே வேக வச்சுருங்க. ஈரல், கொழுப்பெல்லாம் வேக வச்சே போட்டுருங்க. ஏன்னா கொழுப்பு மட்டும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நீங்கள் ஒன்றாவே வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தூள்லாம் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தாங்க போட்டுக்கிட்டேன், பச்சை மிளகா போட்டிருக்கனால. அடுத்து சோம்புத்தூள், ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. மல்லித்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். போட்டு நல்லா வதக்கலாங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கிடுங்க. தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் மூழ்கிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க. ஆல்ரெடி வெந்தது தான், இருந்தாலும் கொஞ்சம் அந்த தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட அந்த ஸ்மெல்லாம் போகிற அளவு நல்லா கொதிக்கட்டும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாம் இது மாதிரி செஞ்சுருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்குலாம் தெரியுமா என்னென்னு. இது மாதிரி செஞ்சால் என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்குங்க, ரத்த கூட்டு. சரி, இன்றைக்கி எப்போதும் பொரியல் செய்வேன், சரி இன்றைக்கி கூட்டு செய்யலாமே அப்படின்ட்டு நைட்டே பட்டாணியெல்லாம் ஊற வச்சுட்டேங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாங்க. நடக்கடலை, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நடக்கடலை, பொட்டுக்கடலை ரொம்ப போட்டிங்கன்னா அந்த வாசம் வந்துடும்.
போட்டு நல்லா ஊற்றி நல்லா அதையும் கொதிக்க விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா பொட்டுக்கல்ல இதெல்லாம் போட்டனால லேட்டாக கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அதனால் நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி ஓரளவு ஊற்றி கொஞ்சம் நல்லா அந்த தேங்காய் அரைச்சதோட அந்த ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த அளவு வந்துடுங்க. இதே மாதிரி வந்தோன்னே நம்ம லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு இறக்கலாங்க. அவ்வளோதாங்க ரத்தக்கூட்டு. ஓகேங்க, சூப்பரான ரத்தக்கூட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா என்னென்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குது என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்க, பாய்.